ஹனிமூன் பீரியட் எப்படி நீங்கள் ஒரு மாதத்தில் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எந்த ஒரு கட்சியுமே இருந்தாலுமே அதுக்கு ஒரு 6 மாதங்கள். ஈவன் ஏற்கனவே அவருக்கு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சினா கூட திருப்பி ஜெயிச்சு வந்தால் கூட ஒரு 6 மந்த்ஸ் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா புது அமைச்சர்கள் இருக்கலாம், புதிய போர்ட்ஃபோலியோஸ்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ 6 மாதங்கிறது அதுக்காக நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 2 வருஷம் கொடுக்கணுங்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அதான் ஒரு மாதம் தானே ஆயிருக்கு. அதனால் அவங்க அதில் வந்து முதல் கொண்டு அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லாருமே முதல் தடவையாக இந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர்றவங்க பெரும்பான்மையானவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு போதுமான சமயம் கொடுக்கணும். அந்தந்த சப்ஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைஸ் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் 4 நாளாக நான் யாரையுமே சந்திக்கலை. ஏன்னா என்னுடைய துறை தொடர்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதை பற்றி பேசணும். அதுக்காக தான் நான் இது வரைக்கும் நான் பத்திரிகையாளர்கிட்ட பேசலேன்னு சொன்னார். ஸோ அந்த ஆட்டிடியூடு எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்கிறவங்களுக்கும் எல்லா அமைச்சர்களுக்கும் கொஞ்சம் காலம் தேவைப்படும் அவங்களுக்கு தொடர்பான துறை. ஏன்னா இது வந்து நலத்திட்டங்கள் அப்படி மட்டும் ஆகக்கூடாது. அதில் ஒவ்வொரு துறையிலையும் அது தொடர்பான சில சட்டங்கள், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு இதில் இப்போ ஒரு மினிஸ்டர் வந்திருக்கிறாரு. அவனுக்கு நேற்று கூட நிர்மல்குமார் சொல்கிறார் இல்லையா, அந்த சட்ட அமைச்சர், நமக்கும் மேகத்தத்தில் இருக்கிற அணை இருக்குது. அது வந்து ஒரு இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் அவர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனே அதை அவர்களுக்கு வந்து ஹனிமூன் பீரியடு ஓவர்னு சொல்ல முடியும். ஆனால் சில விஷயங்கள் இந்த அரசு வந்து அவங்க அந்த ஹனிமூன் பீரியடோட மிஞ்சி செயல்படுறாங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்கள் செய்கிறாங்க. அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவான சொல்கிறீங்க. எதெல்லாம் தேவையில்லாமல் தாவேக்கா பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, அது அவங்க விருப்பம். அது என்னென்னா, இன்று தமிழகத்தில் வந்து அவர் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஒரு தனி பெரும்பான்மை அந்த கட்சிக்கு இல்லை. ஆனால் இருக்கிறதுலே அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்ற ஒரு தனி கட்சியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த ஆதரவை வந்து வழங்க முன்வந்திருப்பவர்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். காங்கிரஸ் உடனடியாக போய் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த 4 கட்சிகளுமே அவர்களை நம்பலாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று போடக்கூடிய கட்சிகள் இல்லை.